ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி இந்த ஹெட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் தரேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சி நீங்கள் நான் என்ன கேட்குறேன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்டில் போடுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுது? சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம இலக்கணத்தில் ஒரு எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன பகுதி இருக்கும். ஏன்னா இந்த டாபிக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் எடுத்தேன். ஆனால் அந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே என்னோடய மைண்ட் அங்கே ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இதையும் சொல்லிட்டு சொன்னோன்னா, உங்களுக்கு எப்போ ஓரெழுத்து ஒரு மொழியை பார்க்கும்போதும் இதுதான் ஞாபகம் வரும்னு தோன்றனால, ஸோ ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி மட்டும் சொல்ல போகிறோம். ஸோ ஓர் எங்கே வரும், ஒரு எங்கே வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது சில நேரம் நமக்கு ஞாபகம் வராது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்கட் வச்சுருப்போம். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சு படிக்கிறனால நமக்கு சில நேரங்களில் குழம்பிடுவோம். ஆனால் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓர் எங்கே வரும் அப்படின்னா, உயிரெழுத்து உடைய ஒரு சொல் தொடங்குது அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மெய் எழுத்தில் ஒரு சொல் தொடங்குது அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு வரும். பார்த்தீங்களா? உயிரெழுத்து உடைய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஓர்னு ஸ்டார்ட் ஆகும். ஓர் ஊரில், ஓர் இரவில். அதே இது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்பாக ஒரு அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு மான், ஒரு தேரோட்டி, ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.